இங்க ஒரு லேடி ஒரு பொண்ணு மேல ஒரு பெர்ஃபியூம் அடிக்கா. ஆனா அந்த ஒரு விஷயத்தால அந்த பொண்ணோட உயிரே ஆபத்துல மாட்டிக்குது. அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல்லால திடீர்னு லட்சக்கணக்கான தேனீக்கள் அந்த பொண்ணை நோக்கி வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த எல்லாரும் உயிரை காப்பாத்திக்க வேகமா ஓடிறாங்க. ஆனா அந்த தேனீக்கள் அந்த பொண்ணை மட்டும் விடாம துரத்தியே வருது. உடனே அவன் பயந்து போய் அங்க இருந்த ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சிடறான். ஆனா அந்த தேனீக்கள் அப்பவும் அவளை விடாம அந்த தண்ணிக்கு மேலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததால மூச்சு விடுறதுக்காக அவ வெளியே வந்த டைம்ல சடனா அந்த தேனீக்கள் எல்லாம் அவளோட ஃபேஸ்ல கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த அந்த லேடியும் உடனே உதவிக்காக ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்றான். ஆனா காலை அட்டென்ட் பண்ண ஆபரேட்டர் அந்த டைம்ல தீயணைப்பு வீரர்கள் எல்லாரும் பிஸியா இருக்கிறதா சொல்லிட்டு ஹெல்ப் வர்ற வரைக்கும் அந்த பொண்ணை சேஃபா தண்ணிக்குள்ளேயே இருக்க சொல்றான். ஆனா அந்த பொண்ணு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டதால மூச்சு விடுறதுக்காக ஒரு பைப்பை யூஸ் பண்ணிக்க சொல்றான். ஹாஃப் அன் அவர் கழிச்சு தீயணைப்பு வீரர்கள் அங்க வந்த டைம்ல அந்த பொண்ணு எப்படியோ பைப்பை யூஸ் பண்ணி மூச்சு விட்டுட்டு உயிரோட இருக்கிறா. ஆனா தேனீக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததால தீயணைப்பு வீரர்கள் வந்தும் அவங்களால உடனே எதுவும் செய்ய முடியல. அப்போ ஜாக் போன டைம் மாதிரி இப்பவும் புகையை யூஸ் பண்ணி தேனீக்களை விரட்டலாம்னு ஐடியா கொடுக்குறான். ஆனா ஜாக்க பிடிக்காத அந்த டீம் லீடர் அவனை மிரட்டி வாய மூட சொல்லிட்டு நாம உடனே இதை விரட்டி ஆகணும், இல்லைன்னா மொத்த சிட்டிக்கும் ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல அந்த பொண்ணோட கண்டிஷன் இன்னும் மோசமாகுது. தேனீக்கள் அந்த மூச்சு குழாய்க்குள்ள கூட நுழைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியல. அப்போ சடனா ஜாக்குக்கு ஒரு ஐடியா வருது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யூஸ் பண்ண அதே பெர்ஃபியூம் மூலமா அந்த தேனீக்களோட கவனத்தை டைவர்ட் பண்ணலாம்னு சொல்றான். உடனே எல்லாரும் கேரிய பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்னு அவனுக்கே புரியல. நீதான் இதை பண்ணியே ஆகணும்னு கேரியோட பாடி ஃபுல்லா அந்த பெர்ஃபியூம் தெளிக்கிறாங்க. ஏற்கனவே டீம்ல அவனைத்தான் அதிக டைம் இரையாக்கி இருப்பாங்கிறதால அவன் மனசு உடைஞ்சு போயிடுறான். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அந்த டீம் லீடர் அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்காரு. உடனே கேரி அந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல்லால தேனீக்கள் உடனே அவனை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்குது. அதுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனே அந்த டீம் அந்த பொண்ணை பாதுகாப்பா வெளியே எடுக்கிறாங்க. ஆனா இப்போ தேனீக்கள் எல்லாம் கேரியோட ப்ரொடெக்டிவ் சூட்டை சுத்தி வளைச்சிருது. இப்போ அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டாலும் அவளோட பிரீத்திங் கண்டிஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அவளோட பாடி முழுக்க வீங்கி அவளோட ஆர்கன்ஸும் சரியா ஒர்க் ஆகல. அவளோட பாடியில நூத்துக்கணக்கான தேனீக்கள் கொட்டி இருந்ததால உடனே அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலன்னா அவளை உயிரோடவே காப்பாற்ற முடியாது. ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளவு நேரமும் இல்ல. அப்போ ஒருத்தன் டேப்பை யூஸ் பண்ணி தேனீக்கள் கொட்டினதை மொத்தமா எடுக்கலாம்னு சொல்றான். உடனே டாக்டர் டேப்பை எடுத்து அவளோட பாடியில ஓட்டி வேகமா இழுக்கிறாங்க. அதுல நிறைய கொட்டுக்கள் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் அவளுக்கு மெடிசின்ஸ் கொடுத்ததால அவளோட இதய துடிப்பு இப்போ கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவளோட உயிரை காப்பாத்திடுறாங்க. ஆனா கேரி இன்னும் தேனீக்களோட போராடிக்கிட்டு இருக்கான். கடைசியில தேனீக்கள் வளர்க்குற ஒருத்தர் அங்க வந்து வேக்யூம் மிஷினை யூஸ் பண்ணி அவன் மேல இருந்த எல்லா தேனீக்களையும் ரிமூவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அவனையும் காப்பாத்திடுறாரு.